ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீத்தி சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு 5-10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய முட்டை மசாலா தாங்க செய்ய போகிறேன். இது ஒன்று செஞ்சால் போதும், இட்லி, தோசை, சாதம், சப்பாத்திக்கு எல்லாமே சூப்பராக இருக்குங்க. இந்த சைட் டிஷ்ஷு வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். முட்டை மசாலா செய்ய பார்த்தீங்கன்னா, ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு இந்த 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டையும் சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நாலு முட்டையை பார்த்தீங்கன்னா வேக வச்சுட்டு 2 கட் பண்ணி வச்சுட்டு இப்போ இதோடு சேர்த்துடலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் 1 நிமிஷத்துக்கு அளவுக்கு. எண்ணெயில் போட்டு 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். ரெண்டு சைடும் ஃப்ரை ஆன பிறகு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். முட்டையை எடுத்துகிட்ட பிறகு இந்த எண்ணெயிலே நம்ம கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சு வரட்டும். சோம்பு பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதோட சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன், இதோட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆகி வரட்டும், அந்தளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயத்தோடையே கொஞ்சமாக கல் உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் வந்த பிறகு மீடியம் சைஸ் 2 தக்காளியை பேஸ்ட்டாக அடித்து வச்சுருக்கேன், இதோட சேர்த்துக்கிறேன். கிரேவிக்கெலாம் தக்காளி பேஸ்ட்டு போட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவும் நல்லாயிருக்கும். இது கூடவே சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டையும் தட்டி வச்சுருக்கேன், இதோட சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கலந்து கொடுத்துடலாம். தக்காளி வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா குழைவாக மசிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் மசாலா பொருட்களை ஒன்றா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். அப்படியே கொதித்து வரட்டும். வாசனெல்லாம் போய் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு. இந்த டைமில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையை ஒன்றா இதோட சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச சீரக பொடியை ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவிட்டு 1 நிமிஷம் போல் அப்படியே கொதித்து வரட்டும். 1 நிமிஷம் போல் கொதித்து வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, எம்மியான முட்டை மசாலா பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.